மொழிக் கொள்கை குறித்து கேள்வி எழுப்பிய நபரை அரங்கை விட்டு வெளியேற்றியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சுமத்திய குற்றச்சாட்டை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மறுத்துள்ளார். அண்மையில் சென்னையில் நடந்த அயலக தமிழர் நாள் விழாவில் ஹிந்தி மொழியை படிக்க விடாமல் தமிழக அரசு தடுப்பதாக கூறி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனிடம் கருணாநிதி என்பவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இது தொடர்பான வீடியோவை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அரசு பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகள் 3வது மொழி கற்கும் வாய்ப்பை தடை செய்த தமிழக அரசின் தவறான கொள்கைகளை அம்பலப்படுத்தினார் என்பதற்காக அவருக்கு பதில் கூறுவதற்கு பதிலாக அமைச்சரால் மிரட்டப்பட்டு அரங்கை விட்டு வெளியேற்றப்பட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் இதனை மறுத்துள்ள அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், அரங்கிலிருந்து யாரும் வெளியேற்றப்படவில்லை என்று பதிவிட்டுள்ளார். கேள்வி கேட்டவருக்கு பதிலளிக்க வாய்ப்பு தருமாறு கேட்டுக் கொண்டதாகவும், அந்த நபர் தனது இருக்கைக்கு திரும்பி தனது அமர்வு முடியும் வரை அங்கேயே இருந்ததோடு மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த அமர்வுகளிலும் கலந்து கொண்டார் என்றும் விளக்கமளித்துள்ளார். மேலும் இதற்கு பிறகும் பல தமிழக பாஜக தலைவர்கள் வரலாம் போகலாம், ஆனால் தமிழகம் தனது இருமொழிக் கொள்கையிலிருந்து ஒருபோதும் விலகாது என்றும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கடல் போல பறந்து விரிந்து கிடக்கும் இந்த சதுப்பு நிலத்தில் நூற்றுக்கணக்கானோர் திரண்டிருப்பது மீன்களை பிடிப்பதற்காகத்தான். பொங்கலை போன்று வடகிழக்கு மாநிலங்களில் கொண்டாடப்படும் அறுவடை திருநாள்தான் மக்பிஹூ. இதற்கு முன்னதாக பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து மீன் பிடிப்பதும் இந்த மக்பிஹூவின் ஓர் அங்கம். அதன்படி அசாம் தலைநகர் கவுஹாத்தியில் உள்ள போமனி பீல் என்ற சதுப்பு நிலத்தில் மீன்பிடி திருவிழா களை கட்டியது. ஒவ்வொருவரும் மீன் பிடிப்பதில் மும்முரமாக இருக்க அருகே இருந்த பாலத்தின் மேல் கூடிய மக்கள் திருவிழாவை கண்டு மகிழ்ந்தனர்.